இன்னைக்கு ரெசிபி ஃபேப் ஜாமினை வச்சு புடிங் செய்யறது தான். பிஸ்கெட்ல கிரீம் எடுத்து பாலை டிப் பண்ணி ஒரு லேயர் வச்சிடுங்க. அடுத்து மேல கொஞ்சமா கிரீமை தடவி எக்ஸ்ட்ரா பிஸ்கெட்ஸை பவுடர் பண்ணி சக்கரை பவுடர் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டாச்சு. இப்போ இதை கிரீமுக்கு மேலே இவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இன்னும் 3 லேயர் பிஸ்கெட்ஸை சேர்த்துட்டு அரேஞ்ச் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட் கிரீம், அடுத்து பிஸ்கெட் பவுடர் எல்லா பக்கமும் இவனா டேப் பண்ணதுக்கு அப்புறமா டிப் பண்ண பிஸ்கெட்ஸை இன்னும் 2 லேயர் வச்சிடலாம். நீங்க விருப்பப்பட்ட சாக்லேட்ஸை கூட இதுல சேர்த்துக்கலாம். பிஸ்கெட் கிரீம்ல 1/4 கப் சக்கரை பவுடர் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பவுடர் பதம் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை கிரீம் மேல இவனா ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா டேப் பண்ணி விட்டுருங்க எல்லா பக்கமும். பிஸ்கெட் புட்டிங்க நல்லா லேயர் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா புட்டிங் தயாராக இருக்கும். நான் இப்போ ஒரு ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.